ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் வந்து நீ என்ன சம்பாரிச்சிருக்க அப்படின்னு யாராவது என்னை பார்த்து கேட்டாங்கன்னா, நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், நல்ல உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன், நல்ல மனிதர்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. யூடியூப்பில் பணம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல மனுஷங்களையோ நல்ல உறவுகளையும் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம என்ன விஷயங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயிலில் மொட்டை போட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து நான் இருக்கிற ஊர் தாராசுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர்லேருந்து ஒரு அம்மா நேற்று வந்தாங்க நம்மளை பார்க்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்க்க வந்து அவங்க என் பையனுக்கு 2 ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்மளை பார்த்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே செஞ்சதில்லை, நமக்காக அவங்க வந்து ஒரு விஷயம் செய்யும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவே அந்த ஒரு அன்பாக்சிங் தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்து நமக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து நமக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டுங்க. இது என்ன ட்ரைபேடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாண்டு, வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே 2 ஸ்டாண்டு வாங்கினேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 200 தான். நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது வந்து இவ்வளோ தான் இருக்கும். இப்படி வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி. ஆனால் இவங்க இந்த அக்கா வந்து அனுப்பியிருக்கிறது ரொம்ப விலை கொடுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க நான் நன்றி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதன்னு சொன்னாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. இருந்தாலும் அவங்க இடத்துல அவங்களுக்காக வேறு யாரும் இப்படி செய்வாங்களாங்கிறது எனக்கு தெரியல. என் வீட்டுக்காரர் கூட எனக்காக இதுக்கு யூடியூப்புக்காக இது வரைக்கும் எனக்கு எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. என் வீட்டுக்காராகட்டும், என் சொந்தக்காரங்களாகட்டும், யாருமே எனக்காக யூடியூப்புக்காக நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு எனக்காக யாருமே செஞ்சதில்லை. நம்ம மேலே உள்ள பாசத்தில், நம்ம மேலே உள்ள அன்பில் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாமா? வந்து இப்படி ஓப்பனாகவே தான் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்படி ஓப்பனாக தான் வந்துச்சு. ஏன் எதுக்காக இப்படி ஓப்பனாக வந்திருக்குன்னு, இது ஓப்பன் பாக்ஸிங் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அந்த அண்ணனே வந்தவரேவும் கழட்டி பாக்ஸ் எல்லாம் கழட்டி இது ஓப்பனாக வந்ததுனால எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டு காமிச்சார். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் இப்படி திறந்து தான் இருந்துச்சு. இப்படி வந்து இதுக்குள்ளே ஒரு பை கொடுத்துருக்காங்க. அது உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பேக் மாதிரி இப்படி தூக்கி போட்டு இப்படி போகலாம் போல். இப்படி தோள்பட்டையில் போட்டு வீடியோ எடுக்க போகிறேன் காட்டுக்குள்ளே பாய் பாய் அப்படின்ட்டு தூக்கிட்டு வர்றதுக்காக சுருக்கு பை மாதிரி இப்படி திறந்து விட்டுட்டு உள்ளக்க பார்த்திங்கன்னா ஒரு கவரோடு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நன்றிக்கா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கோவப்படாதீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லவா? இது வந்து கடமைக்காக வரக்கூடிய வார்த்தை இல்லை, ஒரு பாசத்தினால வரக்கூடிய வார்த்தை. நீங்கள் எப்படி என் மேலே பாசமாக அனுப்பி விட்டீங்களோ, அதை விட உண்மையிலே பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்னுடைய அன்பு வேறு மாதிரி வெளிக்க அமைச்சிருப்பேன். முடியல. பாருங்கள், இவ்வளோ ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள், பலன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து SYVO சைவோ S510 இதுதான் அந்த கம்பெனி பேர் போட்டிருக்கு. சரி, இது இப்போ நம்ம எப்படி கழட்டணும்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உடஞ்சிராம அது வேறு. திருப்பியாச்சு. இதை வந்து இதை கழட்டணுமா என்னன்னு தெரில. கழட்டி பார்க்குறேன். கழட்டி பார்ப்போமே. என்கிட்ட லூஸ் ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு வருது, பரவாயில்லையில. இது வந்து டைட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி இப்படி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்படி காட்டுறேன். இதான் ஸ்டாண்டு. இதில் வந்து அந்த கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம் போல். இருங்க, நான் உங்களுக்கு சின்னதாக்கி வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் ஒரு கவருக்குள்ளே. இது வந்து அதில் மாட்டிக்கணும் போல்.
இந்த இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஐயோ பயமாக இருக்குது சாமி, அது வேறு உடஞ்சிருச்சுண்ணா. உடையாது. இங்கே பாருங்க, இப்படி மாட்டிக்கலாம். இது எப்படி மாட்டுறதுனே தெரியலையே. சரி நான் கற்றுக்குறேன், அப்போ தான் தெரியும். இது எதுக்கு? புரிஞ்சிருச்சுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இப்படி வச்சு எடுக்கிறதா இருந்தால் இப்படி. வெரி குட். இருந்தாலும் இன்னும் புரியல, கற்றுக்குருவேன், நான் சீக்கிரம் கற்றுக்குருவேன். இது இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க மாட்டுறதுக்கு. அப்புறம் இந்த இருக்குங்க, இந்த இருக்குது. முன்ன பின்ன எடுத்தால் தானே தெரியும் எனக்கு. இந்த இருக்கு பாருங்க, இப்படி மாட்டிக்கிறலாம். இப்படி மாட்டிட்டு ஃபோனை வந்து சைடாக வச்சு எடுக்கிறது போல். அப்படி மாட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு அக்கா, ரொம்ப நன்றி. இதில் வந்து இப்படி ஃபோனை வச்சு நான் இப்போ பேசுகிறேன்ல, ஃபோனை கீழே வச்சுருக்கேன் ஒரு செடி மேலே சாய்ச்சி, அதை இப்படியே இது மேலே வச்சு எடுக்கணும் போல். நல்லாயிருக்கு, சந்தோஷம். நல்ல கம்பெனிங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ விலை கொடுத்து எனக்காக வாங்கி கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இது மாதிரி உறவுகளை சேர்த்து வச்சுக்கோங்க. காசு பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் அந்த மாதிரி அன்பான உறவுகள் என்றைக்குமே கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுபோல் நீங்களும் நல்ல உறவுகளை சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க, நான் பயந்துக்கிட்டு தான் கொடுக்குறதில்ல. ஏன்னா யூடியூப்பில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. இதில் கமெண்ட் பண்ணுறவங்க, நான் யாரையும் குறை சொல்லலை. இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, திடீர்னு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் கொடுக்குறதில்ல. நேற்று கூட 2-3 பேர் அட்ரஸ் கேட்டாங்க, உங்களை எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் கற்றுக்கிறேன் சீக்கிரம். ரொம்ப நன்றி அக்கா, இந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. இவ்வளோ உறவுகள் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என் சொந்தக்காரங்க என்கிட்ட நிறைய பேர் பேசாமல் போனாலும், இது வந்து எனக்கு யூடியூப்பில் நீங்கள் கிடச்ச இவ்வளோ சொந்தம் இருக்கீங்கல்ல, நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்கள். 1,18,000 பேர் சொந்தக்காரங்க இருக்கீங்க. நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பாருங்கள். இது வந்து எனக்கு அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த டிவிலலாம் சைமா, இந்த ஃபில்ம் பேர் அவார்டெல்லாம் வாங்கிட்டு இந்த விருது எனக்கு கையில் பிடிக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இது வந்து நான் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சுல, அதுக்காகவும் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு அதுக்காக தான், நன்றியெல்லாம் சொல்லாதான்னு சொன்னாங்க. அந்த அக்காவுக்காக மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி அக்கா. ஃபோன் வருது. சரிங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மொட்டையை ஒயாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்கே போட்டேன்னு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக லைக் பண்ண வேண்டாம், அந்த அக்காவுக்காக லைக் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற மனசு வந்துச்சுல, அந்த அக்காவுக்காக லைக் பண்ணுங்கள். எனக்காக அந்த லைக் வேண்டாம். இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை எனக்கும் வரணும். அந்த அளவுக்கு வசதி எனக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.